இன்னைக்கு எபிசோடுக்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது நம்ம மனசுல இருக்க பாரமே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்கு. ரிவியூவர் ரியா, அதாவது போன சீசன்ல வந்து நீ என்ன பண்ணன்னு தெரியலமா, ஆனா இந்த சீசன்ல வந்து உருப்படியான ஒரு வேலையை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த துஷாருக்கும் அரோராவும் பார்த்தீங்கன்னா, அதாவது அரோரா இந்த துஷார் பேரை வச்சு பயங்கரமா வீட்டுக்குள்ள ஒரு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது கூடவே பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கு ஒரு பெரிய துரோகத்தை வந்து பண்ணிட்டாரு, ஒரு ஏமாத்து வேலையை வந்து பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த மேட்டரும் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா விஜய் டிவி கொஞ்சம் ஒரு ஈவு இறக்கம் மனசாட்சி அப்படின்றது இல்லை அப்படின்றத காமிச்சிட்டானுங்க. அதை பார்க்கும்போது அரோரோட ஃபேன்ஸ் உங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதெல்லாம் டீடைல்டா என்ன மேட்டர் அப்படின்றது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் ஆகும். கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஒன் பை ஒன்னா போலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரிவியூவர் ரியா, இவங்க வந்து போன சீசன்ல உள்ள வந்தாங்க. ரிவியூவர் ரியா அப்படின்ற மாதிரி உள்ள வந்தாங்க. உள்ள வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல, சும்மா ஒரு வாரம் நல்லா பேசினாங்க, பேசிட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாம நம்ம போய் இருக்க போறது ஒரு 2 ஹவரோ 3 ஹவரோ, ஆனால் போறப்ப ஏதாவது சம்பவம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு தான் போயிருக்காங்க. ஏன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது நிறைய ஒரு உள்ள இருக்க கண்டஸ்டன்டோட பிஆர் டீம் போய் அவங்கள போய் அடி அடிச்சிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ரியா கிட்ட இருந்து பயங்கரமான கண்டென்ட் காத்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே சொல்றேன், ரியாவோட வாய் சும்மா இருக்காது. ஸோ வீட்டுக்குள்ள பாருங்க, ரியா பார்வதி இவங்களுக்குள்ள மேபி அதிகமாக முட்டை போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அரோராக்கும் தெரியும் ரியாவுக்கும் பார்வதிக்கும் சண்டை வரும் அப்படின்றது அரோராக்கே தெரியும். ஏன்னா அவங்க வந்து வீடியோ காலில் வந்தாங்கல்ல ரியா, ஸோ அப்பயும் அரோரா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி பார்வதி உன்னை பற்றி அவ்வளோ பேசுகிறா, நீ எதுக்கு எல்லாத்தையும் அமைதியாக இருக்க, எல்லாத்தையும் எதுக்கு வாங்கிட்டு இருக்க, திருப்பி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பேசினரியா இப்போ வந்து அவங்க அமைதியாக இருப்பாங்களா? சரி, வந்ததுக்கு நம்ம பங்குக்கு ஒரு பார்வதி 2 அடி அடிச்சுட்டு போவோம். நேற்றே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்த 2 ஃபேமிலியும் பார்வதியை துரத்தி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரிவியூவர் ரியா வேற உள்ள வராங்க. ஸோ அவங்க உள்ள வந்து என்ன சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். மெயினான விஷயம் என்னன்னா, பார்வதியோட அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவும் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது அவங்க அம்மா முன்னாடியே ரியா மட்டும் ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்க போகுது, ஒரு பயங்கரமான கலவரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. பார்க்கலாம் ரியா என்ன பண்ண போறாங்கன்னு. ஆனா மெயினான விஷயம் அது இல்லைங்க. அந்த அரோரா கிட்ட வந்து துஷாரை நீ லவ் பண்றியா இல்லையா, இருக்கு இல்ல, ஆமா இல்ல, ஏதாவது சொல்லு. இல்ல அப்புறம் என்ன துஷார் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பில்டப் ஒன்று கொடுத்தாங்க பாருங்க. இதை தான் எதிர்பார்த்தோம். என்ன நடிப்புன்றீங்க? அதாவது அரோராவை பொறுத்த வரைக்கும் ஏதோ 10 வருஷம் 2 பேரும் ஏதோ டீப்பா லவ் பண்ணிட்டு அவர் இந்த சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கு பண்றது நம்ம ஓவர் ஆக்டிங்ன்றோம். அதை விட ஓவர் ஆக்டிங் எனக்கு தெரிஞ்சு அரோரா பண்றதுதான். துஷார் வெளியே வந்தோன்னு அவன் விஜய் சேதுபதி முன்னாடி ஸ்டேஜில் நின்று நானும் அரோரா ஃப்ரெண்ட்ஸ் தாங்க அப்படின்ற மாதிரி அவன் ஒரே இதில் வந்து முடிச்சுட்டு போயிட்டான். அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா துஷார் கிட்ட அரோரா தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அரோரா வந்து துஷார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்சிங் ஏரியாவுக்கு வந்து கூப்பிட்டாங்க. கையை காமிட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க. மேபி 1 ஹவர் ஷோவில் அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. அது லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாங்க. வியூ எப்படி இருக்கு, இந்த ஸ்விம்மிங் பூலோட வியூ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைலாம் 2 பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் துஷார் வந்து கொஞ்சம் பயந்தான், ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ண ஏதாவது தப்பாயிடுமோ அப்படின்ற மாதிரி பயந்தான். ஸோ அதனாலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்தான். அதுக்கப்புறம் வியானா கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆனா, ஓகே அரோரா கூட க்ளோஸ் ஆனா பிரச்சனை ஆகுது, கொஞ்சம் வியானா கூட பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஒரு எண்டு கார்டு போட்டு அவன் போயிட்டான். அவன் என்ன நினச்சான், இதோட இந்த இது நம்மளுக்கு முடிஞ்சது இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போனான். ஆனால் அவன் வெளியே போனதுக்கப்புறம் அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் போது அவன் பேரை பேசினாங்களோ இல்லையோ, வெளியே போனதுக்கப்புறம் துஷார்ன்ற பேர் அதிகமாக பேசப்படுது. என்ன மேட்டர்னா, அரோரா அந்த ஃபோட்டோ முன்னாடி போயிட்டு இந்த கல்லறை முன்னாடி உட்காந்து அழுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஐயோ போயிட்டியே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அரோரா என்னம்மா எதுக்கு இவ்வளோ சீனு, எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இப்போ வந்து அவன் வெளியே போயிட்டான். ஓகே, அதுலேயும் மெயினான ஒரு காரணம் உனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு வச்சுக்கோ அவன் வெளியே போனதுக்கு. இருந்தாலும் இப்போ வந்து நீ அழுது இந்த பில்டப்லாம் கொடுக்கும்போது ஏதோ தன்னோட புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டாரு, இல்லை மொத்தமாக போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுவாங்களே, அந்த மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நமக்கே பார்க்கும்போது இந்த பொண்ணு ஓவரா பண்ணுது, இது ஏதாவது பண்ணுங்கடா பிக் பாஸ், ஏதாவது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஃபைனலாக இவ்வளோ நாள் கழிச்சு அந்த ரிவியூவர் ரியா இருக்காங்களே, உருப்படியான ஒரு வேலைனா வந்து செவுல்லே செருப்பால் அடிச்ச மாதிரி 4-5 அடி அடிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆனந்தமாக தான் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், இந்த ரியா வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வாய் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் வாய் அதிகம் தான். அதாவது எதுவும் வந்து டக்குன்னு பேசிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் சீசன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த செலிப்ரேஷன் ரவுண்டுக்குள்ளே வந்திருப்பாங்களே, அப்பயே பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக ஒரு கிளாஷ் ஒன்று வந்திருக்கும். இங்கே விஷால்கிட்ட போய் ஒன்று பேசியா, இது தர்ஷிகா கிட்ட ஒன்று பேசி அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை ஒன்று உருவாயிருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று உள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு பேசிட்டு போகிற கேரக்டர் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும் போது வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கலவரங்கள் ரியாவால் வரதுக்கு இருக்கு. பிக் பாஸ் இந்த விஜய் டிவியும் ஒரு வேலையை பண்ணானுங்கன்னு சொன்னல, என்னன்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த அரோரா வந்து நாய் அனுப்புங்க நானுங்க, என்னடா இப்படி பண்ணிட்டீங்க. கடைசியில் நான் கூட நினைச்சேன், சரி ஓகே பரிதாபப்பட்டு நாயை ஆக்டிவிட்டி ரூம்ல அனுப்பிச்சிருவாங்க போல அப்படின்ற மாதிரி பார்த்தா, கூட யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் யாரும் தெரியல, மேபி அரோராவோட ஃப்ரெண்டா இல்லை ரியாவோட ஃப்ரெண்டான்னு தெரியல.
அவரு உள்ள வந்திருக்காரு. ஆனா என்னன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே இந்த அளவுக்கு அந்த பொண்ணு கதறுன்னு கதறு. ஆக்சுவலா நைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேமரா முன்னாடி அழுதுட்டு இருக்கு. பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் எனக்குன்னு யாருமே இல்ல. என் ஃப்ரெண்டும் அந்த நாயும் தான் இருக்கு. என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அந்த நாயை கூட்டு வந்துருவா. கொஞ்சம் அதுக்கு மட்டும் பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருந்தது. அதை எடுத்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால அவ்வளோ ட்ரெண்டிங். இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை குடும்பம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாயை பிக் பாஸ் அனுப்பி தான் ஆகணும். இது வந்து மக்களோட ஒரு கோரிக்கை அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஓகே ஆமா என்ன இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு கேட்குது. இன்னொரு சைடில் என்ன பண்ணிட்டாங்க அரோரா அதே காரணத்தை வச்சு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த பொண்ணு தானே வீட்டை விட்டு வந்தது. அதாவது வீட்ல இருந்து இந்த பொண்ணு ஒதுக்கி வைக்கல. இந்த பொண்ணே அவங்க வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ எனக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணா என்ன அர்த்தம்? இது ஒரு நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா அது நடிப்புலாம் இல்லை. அந்த பொண்ணா வந்ததோ இல்லை அவங்களோ துரத்தி விட்டாங்களோ மேட்ரு அது இல்லை. இப்போ வந்து எல்லா ஃபேமிலியும் வரும்போது அப்பா அம்மானு ஒவ்வொரு வீட்டிலேருந்து வரும்போது அவங்களுக்கு ஃபீல் ஆகுது சே நமக்குன்னு இந்த மாதிரி இல்லை அப்படின்ற ஃபீல் வருது. இதுக்கு வந்து அந்த ஒரு காரணத்தை சொல்லி வச்சு நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தானுங்க. இந்த நெகட்டிவ் பிஆர் தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லா கண்டஸ்டன்ட்டையும் போட்டு அடிக்கிறது அடின்னு அடிக்கிறது அக்கா பண்ணுறது மட்டும்தான் கரெக்டாக அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறது. எப்பா எப்படி தாண்டா உங்களுக்கு அந்த காசுலாம் இறங்குது உள்ள அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு கையெல்லாம் கூசணும்ல. அதாவது ஐயோ இது டைப் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி மனசாட்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் அரோராவுக்கு வந்து அந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருந்ததா அதை வச்சு நான் என்ன நினைச்சேன் ஓகே விஜய் டிவி ஏதாவது பண்ணணும் அட்லீஸ்ட் அந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாவது ஏதாவது எடுத்து காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரியா உள்ளே வராங்க கூடவே அவங்க ஃப்ரெண்டும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து அரோராவை போட்டு நறுக்குன்னு 2 கொட்டு கொட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட போவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல ரியா ஒன்று சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த மேட்ரு துஷார்ன்ற ஒரு டாபிக் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது தூக்கி போட்டுரு எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்துக்கோ. அதே மாதிரி லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்கும்போது இல்லைன்றாங்க. எனக்கு இங்கே தான் அங்கே வந்து அரோரா மேலே செம கண்டாவது. ஒன்று லவ் பண்றேன் இல்லைன்னு நீ வந்து இப்போ இல்லைன்னு சொல்லிட்டல இல்லாத லவ்வுக்கு எதுக்கு அந்த பில்டப் அப்படின்னு அப்போ அது ஓவர் ஆக்டிங் தானே. ஆக்சுவலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்டால் இது வந்து ஒரு இந்த சீசனில் தான் ஒரு புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது லவ்வும் இல்லை ஃப்ரெண்டும் இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவில்னு சொல்லிட்டு எத்தனை விஷயத்தில் எத்தனை பேர் சொல்லுவீங்க. இதே மாதிரி தான் அந்த பார்வதியும் கமருதினும் சேர்ந்துக்கிட்டு இது லவ் இல்லை மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் ஒன்று அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை நடுவில் என்ன ராடி அடிச்சு சேர்த்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே சரி லாரி அடிச்சு சேர்த்து போயிடும்னு சொல்லுவாங்களே அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது இது வந்து லவ்வும் இல்லை ஃப்ரெண்டும் இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவுலன்னு சொல்லிட்டு பொசிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம கமெண்ட்ஸில் கூட சில பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ அதுதான் ப்ரோ அது தெரியாது உங்களுக்கு அதுதான் பெஸ்டி ப்ரோ பெஸ்டியை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. மற்றபடி இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பார்வதியும் கமருதியும் பண்ணுறது என்னென்ன அப்பட்டமாக தெரிஞ்சுது. அது லவ் இல்லை நானும் சொல்கிறது லவ் இல்லை அது அதையும் தாண்டி லவ்வையும் தாண்டி ஒரு விஷயம். அதனால் அந்த கேட்டகரிக்கு போவோம்னா பட் அரோரா வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட இவங்க சொல்கிறது சிமிலராக தான் இருக்குது. அதாவது அவன் ஃப்ரெண்டு எனக்கு வந்து நல்ல இங்கே கம்பெனி கொடுத்தான் அவன் வெளியே போயிட்டான்னு நினச்சி ஃபீல் பண்ணேன். அவன் வெளியே போனதுக்கு நீங்கள் போய் நடுராத்திரியில் போயிட்டு அவன் ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுவே இதுக்கப்புறமா கொஞ்சம் திருந்தினா சரி அந்த பையன் வெளியே போயிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்ல நம்ம வேற ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அந்த பொண்ணு என்னன்னா நம்ம பேரை வச்சு உள்ள ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு இது எங்கடா போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு டர் இருக்கும்ல வீட்டில் போட்டு கிளி கிழிச்சிருப்பாங்களே உனக்கு எதுக்கு அமிச்சா என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க போயிட்டு அப்படின்னு கேட்பாங்களே. எனிவேஸ் அந்த செலிப்ரேஷன் லவுண்டில் துஷார் திருப்பி கம்பேக் கொடுக்கும்போது தான் அரோராவோட உண்மையான ரியாக்ஷன் என்னன்னு தெரியும். ஏன்னா இப்போ என்ன சொல்லிட்டாங்க லவ்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு லவ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இன் கேஸ் அப்படி ஏதாவது இருந்தால் கூட வெளியே வந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்து ரியா கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கிளாரிட்டி வந்து அரோராக்கு ஒர்க் ஆகுதா இதுக்கப்புறமா துஷார் பேரை எடுக்காம இருக்காங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ரியாக்கும் பார்வதி சண்டை வருமா வராதா கமெண்ட்ல சொல்லுங்க. பை பை.